தென்னிலங்கையை ஆண்டு வந்தானே 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன். ஆமா. அந்த 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன் சிவபெருமானை எண்ணி யமேகிரி மலையிலே தவம் இருந்தானா. இருந்தான். அப்ப யமேகிரி மலையிலே 12 வருடமா தவம் இருக்கும்போது இந்த ஆண்டவன் 12 வருடமாகி சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப இந்த ஆண்டவன் வரலன்ன உடனே என்ன செய்தார்? 10 தலை கொண்ட ராவணேஸ்வரர் என்ன செஞ்சானா, என்ன செய்கிறார்? 10 தலையிலே தன்னுடைய ஒரு தலையை கிள்ளி அதை ஒரு வீணையாக்கி தன்னுடைய வலதுகை நரம்பை உருவி நாதமாகவே பூட்டி வீணையை வாசித்தானா அந்த ராவணேஸ்வரன். இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்திலே யாவரும் கிடையாது. அப்ப அந்த இறைவனை வீணையின் இசைக்கு மயங்கி இறைவனே வந்து உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்டாரா. அப்ப இந்த ராவணேஸ்வரன் ஆண்டவனை பார்த்து சொன்னானா, என்ன சொல்லுகிற? ஆண்டவா 7.5 கோடி வருஷம் எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு வேணும்னு கேட்டானா அந்த ராவணேஸ்வரன்.